ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaivaaipu.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசின் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மாதம் ஒன்றுக்கு 10th படிக்கிறாங்க பாரு, அதாவது 10th பாஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கு 200 ரூபாய், 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 300 ரூபாய், 12th டிப்ளமோவுக்கு 400 600 அந்த மாதிரி வழங்கிட்டு வராங்க. இதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இத்திட்டத்தில் 30/9/2026 முடிவடையும் காலாண்டிற்கு கீழ்கண்ட தகுதியோட படித்த பதிவுதாரர்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பற்ற இந்த உதவித்தொகை வருஷத்துக்கு 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு காலாண்டு வாரியாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலாண்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். மேற்கண்ட கல்வி தகுதியினை வேலைவாய்ப்பு மற்றும் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நீங்கள் ரினிவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த உதவித்தொகையை பெற முதன்முறையாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு தருமபுரி மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பொருந்தும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாங்க. கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25/8/2026 அப்ளை பண்ணுங்க அப்படின்ன மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்ன மாரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி தகுதி அதை பற்றி பார்க்கலாங்க. இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா ஹோமில் போயிட்டு டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அன்எம்ப்ளாய்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்க பாருங்கள். டவுன்லோட் ஐகார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை 2006 முதல் தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கான எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த உதவித்தொகை அப்படின்னா 10th ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. 12th அல்லது அது ஈக்குவலாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா 400 ரூபாய், யூஜி பிஜி படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 600 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கல்வி தகுதி நோட் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டதாரி, முதுகலை பட்டதாரி, ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்க, மெடிசன் சம்மந்தப்பட்ட படிப்பு, கால்நடை சம்மந்தப்பட்ட படிப்பு, விவசாயம், சட்டம் போன்றதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. நார்மலாக மற்ற யூஜி படித்து பிஜி படித்தவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்குது. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்கீமை அப்ளை பண்ணலாம். நடுவில் ஒரு தடவை ரினிவல் பண்ணியிருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் முதலாக பதிவு பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி ஆகணுங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 40 வயசு கம்ப்ளீட் ஆயிரும். அது 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் கேட்டகரி SC/ST 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருப்பிடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய பள்ளி கல்லூரியை தமிழ்நாட்டிலேயே முடிச்சிருக்க வேண்டும். பெற்றோரில் ஒருத்தர் 15 வருஷம் தமிழ்நாட்டில் வசித்து வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அரசு துறையோ தனியார் துறையிலோ சொந்தமாகவோ எந்த ஒரு வேலைவாய்ப்பிலுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிக்கிறாங்க பாருங்கள். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பொருந்துங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தையே போய் டேரெக்டாக வாங்கிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் உங்களுக்கு வாங்குறாங்க. அதேமாரி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான அமௌண்ட்டை டேரெக்டாக செலுத்துகிறாங்க. அதேமாரி பார்த்தா ஒவ்வொரு காலாண்டு வாரியாக நீங்கள் போயிட்டு டேரெக்டாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் உங்களுடைய செல்ஃப் அந்த ஃபார்ம் மாரி சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கான அமௌண்ட்டு வாங்குவதால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகுமோ அப்படின்ற கவலைலாம் தேவையில்லை அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிட்டு வந்தாலும்
கண்டிப்பாக ரெனிவல் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஃபார்ம். ஸோ இதில் வந்து பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். இங்கே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய ஆஃபீஸில் வந்து அவங்க கொடுக்குற ஃபார்மில் தான் இதேமாதிரி தான் அந்த ஃபார்மும் இருக்கும். பட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க கொடுக்குற பெரிய அந்த A4 A3 ஷீட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சைஸில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி, முகவரி என்ன, அதுக்கப்புறம் ஸோ வேலையை இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான தேதி, 10th எப்போ பதிவு பண்ணிங்க, 10th பாஸ் எப்போ பதிவு பண்ணிங்க, 12th எப்போ பதிவு பண்ணிங்க, UGPG எப்போ பதிவு பண்ணிங்க அப்படின்றத ஃபில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வந்து தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன பேங்க் இருக்குது, என்ன பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, IFSC கோடை கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டியை சார்ந்திருக்கீங்க, ஸோ STயா SCயா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. SCயாவா, அப்போ SC ST அந்த மாதிரி என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க. இந்து மதம்னா இந்துக்கு நேராக டிக் பண்ணுங்கள், முஸ்லீம்னா அதுக்கு நேராக டிக் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். ஸோ 10th பாஸ் பண்ணவங்க டிக்கு, அப்புறம் 12th பாஸ் பண்ணவங்க, UG முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு நேரம் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ டிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பெயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட்கான நம்பர், எம்ப்ளாய்மெண்ட்கான பதிவு செய்த நம்பர், அப்புறம் குறியீட்டு எண், அந்த குறியீட்டு எண் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுப்பித்தல் எப்போ அடுத்து அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் அங்க அடையாளங்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க பெயர் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு, என்ன முகவரி, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேலரி வராங்க அதெல்லாம் கொடுத்துட்டு, ஆதார் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணால் போதுமானது. கூடவே உங்களுடைய மார்க் ஷீட் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 72,000 ரூபாய் இன்கம் வாங்குறதுங்க அப்படின்றதுக்கான ஃபார்ம் இதிலே இருக்குது. இது அலுவலக பயன்பாடு, இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவாய்த்துறை சான்று, இந்த இடத்துல வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட வருவாய் அவங்ககிட்ட போயிட்டு சைன் வாங்குற மாரி இருக்கும். ஏன்னா உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் எந்த வேலையப்புறம் ஈடுபடல அப்படின்ற மாரி அவர் சைன் பண்ணி கீழே கொடுத்துருவாங்க. வருவாய் அலுவலர் அவங்க வந்து பார்த்தா சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கண்டிப்பாக இந்த ஃபார்மில் அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கடைசி பக்கமும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். சுய உறுதிமொழி ஆவணம், இந்த மாதிரி சுய உறுதிமொழி ஆவணத்தை 5th மற்றும் 9th காலாண்டின் போது நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் தான். இதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10th அதுக்கு கீழே படித்தவங்களுக்கு 600 ரூபா மந்த்லி, 12th அதுக்கு ஈக்குவலாக படித்தவங்களுக்கு 750 ரூபா, UGPGக்கு 1000 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் கைட்லைன்ஸ் தான், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு சார்பில் விரைவில் அந்த அப்டேட்டும் கொண்டு வருவாங்க. அதை தேர்தல் வாக்குறுதியாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் பட்டதாரிகளுக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் எப்போது துவங்காங்க அப்படின்னு தெரிய வரல. பட் நார்மலாக பழைய நடைமுறைப்படி இந்த ஸ்கீம் இருக்குது. இந்த அமௌண்ட்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.